வணக்கம். வெல்கம் டு தீல் கதைகள் எபிசோட் 4. ஆ இது என்ன கதை? என்ன தீரான கதை பார்ப்போம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஓகேங்க. இது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எஸ்டேட்டில் நடந்த கதை. இது வந்து ஒரு ஃபேமிலி வந்து அவங்களுக்கு ஃபேமிலின்னு சொல்ல முடியாது. அந்த அந்த எஸ்டேட்டில் இருந்தவங்களுக்கு நடந்த கதை இது. இப்போவும் அந்த இடம் இருக்குது. ஓகே, என்னோடய ஹோம் டவுனில். ஸோ இது என்ன கதைனா, இவர் பேர் பார்த்தீங்கன்னா ராஜு. ஸோ ராஜு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சிறு வயசில் இருந்தப்போ நடந்த கதை. இவங்களாம் வந்து ஒரு எஸ்டேட்டில் இருக்காங்க. அந்த எஸ்டேட்டில் இருக்கும் பொழுது, அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று இருக்கும். அந்த மரம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, ஒரு பெரிய மரம் அது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே. ஸோ அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப காலமாக அங்கே இருக்கான். இப்போ கதைக்கு போவோமா? அந்த எஸ்டேட்டில் தங்கியிருந்த ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து பிறந்த நாள் செஞ்சுருக்காங்க. அப்போ எஸ்டேட்டில் தான் கிராமம்னா தான் எல்லாம் அக்கம் பக்கம் எல்லாம் ஒன்றா பழகுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ பர்த்டே செய்யும்போது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ செலிப்ரேட் பண்ணிவிட்டு பெரியவங்களாம் உட்காந்து வெளியில் கதை பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. சின்ன பிள்ளைங்களாம் என்ன பண்ணியிருக்கு, வெளியில் அந்த ரோட் சைட்டு எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்திருக்குங்க. ஓகே, விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பிள்ளையும் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போது அந்த பெரியவங்க இல்லை ஒருத்தவங்க வந்து அந்த பிள்ளைங்க விளாட்றத கவனிச்சிருக்காங்க. கவனிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டு அந்த ஒரு பிள்ளைய கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, அம்மோய் நீ யார்? உன்னை நான் பார்த்ததே இல்லை இந்த இடத்துல, நீ எங்கே இருக்க, எங்கேருந்து வந்திருக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த பிள்ளைய பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. முடியெலாம் ரொம்ப விரித்து போட்டுட்டு, முடி நல்லா நீண்ட முடி, சின்ன பிள்ளை, ஒரு 6-7 வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு. முடி நீண்டு போய் கிடக்கு. ஒரு கவுன் போட்டுக்கிட்டு ஸ்லிப்பரில் அப்படியே நிற்கிது அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளை எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த பிள்ளைங்களாம் சொல்லுங்கள், எங்களுக்கும் தெரியலம்மா, திடீர்னு தான் அந்த பிள்ளை அங்கேருந்து வந்துச்சு, ஆனால் எங்கள் கூட விளையாடிக்கிட்டு இருக்குன்னு. ஆமாவான்னு அப்போ திரும்ப வந்து கொஞ்சம் அதட்டி கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கு, இது வந்து எஸ்டேட் வீடு. ஓகே, எஸ்டேட் வீட்டுக்கு முன்னுக்கு வந்து கீழே கொஞ்சம் இறக்கமாக போனால் நடுவில் வந்து ஒரு மெயின் ரோடு வரும். நடுவில் மெயின் ரோடு, அதுக்கு எதிர்க்க ஒரு கிளாப்பாசா வீட், செம்பனை தோட்டம். அந்த செம்பனை தோட்டத்தில் ஒரு ரோடு போகும். ஓகேங்களா, ஒரு செம்மண் ரோடு போகும். அப்போ அந்த பிள்ளை கையை கட்டி அங்கே தான் எங்கள் வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இத்தனை மணி ஆச்சு, நீ அங்கேருந்து உண்டி வந்து இங்கே விளையாடிருக்கியா அப்படின்னு சொல்லி ஏசியிருக்காங்க. அப்போ அதில் வந்து அவங்க மகனை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, ஐயா நீ அந்த பிள்ளையை கொண்டு போய் அங்கே வீட்டில் விட்டுட்டு வந்துரு, இது என்னமோ இந்த நேரத்தில் இங்கே வந்து விளையாடிக்கிட்டு இருக்கு, சரியாக படலை, ரோடெல்லாம் தாண்டி அந்த பிள்ளை போகணும் அவங்க வீட்டுக்கு, நீ கொண்டு போய் விட்டுட்டு வந்துடு அவங்க வீட்டுக்குன்னு. சரிம்மான்னு சொல்லி அந்த அண்ணன் வந்து, அவருக்கு இப்போ 20 வயசுக்கு மேலே இருக்கும். இந்த பிள்ளைய மோட்டரில் ஏற்றிக்கிட்டு இந்த அண்ணன் போயிருக்காரு. அவர் அந்த எஸ்டேட் அந்த கிளாப்பாசா வீடு வளவு ரோடுக்குள்ளே பூந்திருக்காரு. இதே ஃபேமிலியில், அதாவது இந்த லயத்தில் உள்ள ஒரு 2 அண்ணனுங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பையனை பார்த்து கூப்பிட்ருக்காங்க. கூப்பிடும் போது ஆனால் இந்த அண்ணன் காலத்தில் விழுவாமல் அவர் பாட்டுக்கு அந்த ரோட்டு வழியாக போயிட்டார், அந்த உள்ளுக்கு கிளாப்பாசா வீட்டுள்ளே போயிட்டார். அப்போ இவனுங்க 2 பேரும் வந்துட்டு, அவன் யாரை ஏற்றிக்கிட்டு போகிறான், நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. அப்போ இவங்க நடந்த கதையை சொல்லியிருக்காங்க, சம்பவத்தை, இந்த மாதிரி அந்த சின்ன பிள்ளை அப்படின்னு. அப்போ அந்த பையன் சொல்லியிருக்கான், அந்த 2 அண்ணனுங்க, ஆண்டி அப்போ நாங்கள் பார்த்தது அந்த சின்ன பிள்ளை உருவம் இல்லை, வேறு ஏதோ உருவம், அவனுக்கு மேலே உயரமாக அப்படி இருக்குது அந்த உருவம் பார்க்குறதுக்கு, இது ஏதோ கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு சம்பவம் போல், என்னன்னு தெரியல, நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னு. அப்போ இவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயம். ஐயோ இப்போ என்ன செய்கிறது, என்ன ஏதுன்னு தெரியாமல் உன்னை நான் அனுப்பிட்டேன்னு சொல்லி இவங்க பதட்டமாக இருக்காங்க அந்த இடத்துலலாம். சரி பரவாயில்ல, பயப்படாதீங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த 2 அண்ணனுங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க 2 பேரும் இன்னும் ஒரு ஆள், அவர் ஒரு மோட்டரில், 2 பேருமே அந்த எஸ்டேட்டுக்குள்ளே அந்த 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 கிளாப்பாசா ரோடு செம்மனை தோட்டம் நடுவில் போயிருக்காங்க. போய் பார்க்கும்போது இந்த அண்ணனோட மோட்ரு கீழே விழுந்து, கொஞ்சம் தூரம் போனோன்னே கீழே விழுந்து கிடக்கு. இந்த அண்ணனை காணோம். இவங்க வந்து லைட்டு கையிலாமல் இருக்கு இல்லையா, டார்ச் லைட் வச்சு தேடி இருக்காங்க. இவர் அந்த கொஞ்சம் இறக்கமாக, அந்த இறக்கம் கொஞ்சம் காட்டு பகுதியாக இருக்கும்ல, அந்த இறக்கத்தில் வந்து மயங்கி உளுந்து கிடந்திருக்காரு புல்லில்.
இவங்க பதறி விறுவிறுன்னு அவரை பையனை தூக்கிக்கிட்டு அந்த அண்ணனை தூக்கிக்கிட்டு மோட்டரையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வெளியாயிட்டாங்க. பாதுகாப்பாக அங்கேருந்து வெளியாகி வீட்டுக்கு அப்படியே நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் முகத்தில் தண்ணிலாம் தெளித்து எழுப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, இல்லைம்மா நான் அந்த பிள்ளைகிட்ட நான் பேசிக்கிட்டே தான் வந்தேன். அம்மா எங்கே இருக்குது வீடு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வந்தேன். ஆனால் அந்த பிள்ளை கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் என்னை திரும்பி பாருங்களேன்னு தான் சொன்னிச்சு. ஏன் மொயின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய சைட் கண்ணாடியில் நான் பார்த்தேன். ஆனால் அந்த உருவம் எனக்கு மேலே உயரமாக, அது முகம் அவ்வளோ பெருசாக, பல்லுலாம் பெருசு பெருசாக ஈன்னு வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு அதுதான்மா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நினச்சின்னு தெரியல, நான் மயங்கி விழுந்துட்டேன்னு இருக்காரு. அப்போ சாமி பார்க்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போனப்போ சாமி பார்த்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, அந்த உருவம் வந்து அந்த மரத்தில் தான் வந்திருக்கு. அதுதான் அதோட இடம். அந்த மரம் தான் அதோடய வீடு. அது ஏன் சின்ன பிள்ளை உருவத்தில் வந்து சின்ன பிள்ளைங்க கூட விளையாடிக்கிட்டு இருந்துச்சுன்னா, அந்த கூட்டத்தில் இருக்கிற யாராச்சும் ஒரு பிள்ளைய அது கூடயே கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் அது வந்திருக்கு. ஆனால் உங்கள் நல்ல நேரம் இந்த பையனை வந்து போனனால அது வந்து அதோடய டார்கெட் வந்து சின்ன பிள்ளைங்க தான், பெரிய ஆளுங்க கிடையாது. அதனால தான் போயிட்டு கொஞ்சம் பயமுறுத்திட்டு விட்டுட்டு ஓடிடுச்சு அது. ஆனால் அந்த மரத்தில் தான் இருக்குது. சின்ன பிள்ளைங்க யாரையும் அந்த மரத்துக்கிட்ட போக விடாமல் பார்த்துக்கோங்க, பாதுகாப்பாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க இது அந்த இடத்துல நடந்த ஒரு கதை, அந்த எஸ்டேட்டில் நடந்த கதை. எஸ்டேட் பேர் வந்து சொல்லலை. ஸோ அதாங்க. சரிங்க, இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் என்னோடய சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான திகிலான கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. சைனிங் ஆஃப். நான் உங்கள் வித்யா.